ஒரு வயலையும் காணும் திறந்து போட்டுட்டு போயிட்டான். ஆமாங்க ஐயா, எவனாவது எதையாவது தூக்கிட்டு போயிட்டானா? இங்க தூக்கிட்டு போறதுக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுதான் விட்டுட்டு போயிட்டாங்க. கிறக முடிச்சவன் இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? கடைக்கு வந்து வம்பலுக்கு வந்திருக்கானா? தேவையில்லாம இவன் கிட்ட எதுக்கு வாயை கொடுத்துட்டு ஆள் இல்லன்ட்டு அப்படியே போட்டோம். இந்த அரை டிக்கெட் வெட்டுக்கிளி இருப்பான், அவனை கூட காணுமே ஐயா. என்னல இது? நல்லபடியா சொல்லுதா மாதிரி 4 வார்த்தை சொல்லி அந்த சம்பவம் பயல ஏத்தி விடலான்னு பார்த்தா சிக்க மாட்டேங்கானே. என்ன இவன் 1 பாத்ரூம் போயிருந்தா கூட இந்நேரம் வந்திருக்கணுமே. இப்ப என்ன செய்யலாம்? ஐயா, ஏதாவது லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடலாமா? அடிச்சேன். லெட்டர் எழுதி வச்சுட்டு போலாமா? எப்படி இப்ப நான் சொன்னதை அப்படியே கைப்பட லெட்டரா எழுதி வச்சுட்டு போலான்னு சொல்லுதியா? நல்லா வந்துருய வாயில வாய முடியல. சரியா, பரணி பாப்பா அமெரிக்காவுக்கு போனா உங்களால சமூகத்துக்கிட்ட இருந்து பாப்பாவை பிரிச்சிட முடியுமா? உங்க திட்டமே எனக்கு புரியலையே. அவன் முன்னாடியே வந்து அவன் இடத்துலயே உட்கார்ந்துகிட்டு பிரிக்கணுங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம யூஸ் பண்ண கூடாதுலே. சண்முகம், உன் பொண்டாட்டிக்கு அமெரிக்காவில் படிக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இத நாம மிஸ் பண்ண கூடாதுன்னு நெய்யொழுக பேசினா அவனும் பரணிய சந்தோஷமா அனுப்பி வைப்பான். ஐயா, உடனே அவன் அனுப்பணுமே ஐயா. அதுக்காகதானே நான் வந்திருக்கேன். அந்த வெறும்பைய மண்டைய கழுவி சம்மதிக்க வைக்கணும். அவனும் சந்தோஷமா பரணி அமெரிக்காவுக்கு அனுப்பி வைப்பான். ஆனா என்ன இருந்தாலும் இவன் புருஷன் தானே. என்னடா நம்மளை விட்டு இம்பட்டு தூரம் அமெரிக்காவுக்கே போயிட்டாலேன்னு ரோசனை பண்ணுவான். ஆனா அவனுக்கு தெரியாது பரணி இவன் வாழ்க்கையை விட்டே ரொம்ப தூரம் போறாங்க. போகட்டும்லே, போகட்டும். ஏன் அவ அமெரிக்காவுக்கே போகட்டும். படிக்க 2 வருஷம் பிறகு அது என்ன சொல்லுவாங்க, அந்த ட்ரைனிங்கா, அது ஒரு 2 வருஷம். 4 வருஷங்கிறது எம்பிட்டு பெரிய காலம். அதுக்குள்ளார பல சித்து வேலைகளை செஞ்சு இந்த வெறும்பைய குடும்பத்தை உடைச்சிட மாட்டேனா நானு. அதுவும் சரிதாங்க ஐயா. இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்ச பல வேலையில இந்த வெறும்பையன் ஜெயிக்கிறதுக்கு பரணி பாப்பா தானே காரணமா இருந்துச்சு. அவங்க இல்லன்னப்போ இவனுக்கு பாதி பலம் போயிருமே. அதுக்கு தாமலே லட்டு மாதிரி இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பரணி இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தி போறாங்கிறது அது இருக்கட்டும் ஒரு பக்கம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரணி அமெரிக்காவில் இருக்கிறப்பவே நம்ம பரணியையும் இந்த வெறும் பயிலையும் நான் பிரிச்சிடுவேன். எட்டி பரணி எடுத்து வச்ச இட்லி சாப்பிட்டுட்டு போ. நேரம் இல்லடி. ஹை பிபி பேஷண்ட் ஒருத்தவங்க தலை சுத்துதுன்னு வந்துட்டு இருக்காங்க. உடனே போய் இன்ஜெக்ஷன் போடலன்னா பேரலிசிஸ் மாதிரி ஏதாச்சும் வந்துரும். சண்முகம், நீ ரெடியா? ரெடி. பணத்தை எடுத்து வச்சுட்டு வந்துடுங்க. சீக்கிரம். காலையில இருந்து பம்பரமா சுத்தி வேலை பார்க்க இங்க ஒன்ன விட்டா யார் இதெல்லாம் கவனிச்சுப்பாங்க? இப்ப எதுக்கு இந்த கேள்வி? இல்ல, இந்த பொறுப்பெல்லாம் விட்டுட்டு உனக்கு அமெரிக்கா போக மனசு வருமா? அதான் கேட்டேன். அதுக்காக என்னோட லட்சியத்தை விட்டுட்டு இருக்க சொல்றியா? அத சொல்லல. நீ போனா உன்ன மாதிரி பொறுப்பா இந்த குடும்பத்தை பாத்துக்க யாரால முடியும்? தெரியல. ஆனா எனக்கு என்னோட படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். கெரியர் ரொம்ப முக்கியம். 2 வருஷம் தானே, எல்லாரும் பொறுத்துட்டு தான் ஆகணும். யாரு என்ன சொன்னாலும் சரி. நான் அப்ராட் போறதுல எந்த மாற்றமும் இல்ல. எனக்கும் கடை வியாபாரம் கிடக்கு. என்னால சமையல சேர்த்து பாத்துக்க முடியுமான்னு தெரியல டி. ஒண்ணுக்கு 4 பேர் இருக்கோம்ல, ஷேர் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். நான் இருக்கிற வரைக்கும் வேலை பார்ப்பேன். அதுக்கு மேல நீங்க தாண்டி பண்ணிக்கணும். டே, ரெடியா போலாமா? ரொம்ப அவசரம்டா. ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட், உடனே போணும். இல்ல, 2 இட்லியை சாப்பிட்டு வாழ 5 நிமிஷத்துல ஒன்னும் ஆயிடாது. அந்த 2 செகண்ட் அவங்க உயிருக்கே ஆபத்தா மாறலாம். இட்லியை விட உசுறு ரொம்ப முக்கியம் பிகிலு. என்ன கிளினிக்ல டிராப் பண்ண போறியா இல்லையா? இப்போ இல்லை, எதுக்கு அடம் பிடிக்க? பேச்சு கொடுத்து லேட் பண்ணா நான் நடந்தே கிளினிக் போய்க்குவேன். வசதி எப்படி? சரி வாழ, ஏதாச்சும் சொன்னா கேட்டா தானே.
கனி வா போலாம். வரேன் இசக்கி. வரேன். பாய். பார்த்து பத்திரமா. ஏட்டி இசக்கி, இந்த பரணி பேச்சுல வருத்தமே தெரியல. இந்த பைய கூடயும் கோவப்பட மாட்டுக்கா. அப்ப அவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? எனக்கும் ஒண்ணும் புரியலப்பா. அண்ணன் போகவே வேணான்னு சொல்லுது. இந்நேரத்துக்கு கோவப்பட்டு ஊரை கூப்பிடுவான்ல நினைச்சேன். இவ என்னடான்னா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டு சோத்த கூட திங்காம வேலைக்கு ஓடிட்டு கிடக்கா. இம்புட்டு வருஷம் கூடவே வளர்ந்துருக்கேன். என்னாலே அவளை புரிஞ்சுக்க முடியலையே. ஆனா அமெரிக்காவுக்கு போயே திருவேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுதா. அதுதான் எப்படின்னு எனக்கு புரியல. ஆனா ஒண்ணு மாமா, நிச்சயமா பரணி அண்ணன் சம்மதிக்காம அமெரிக்கா போகவே போகாது. பாத்துக்கிடுங்க. சரி, ஸ்டேஷனுக்கு போனோம். சுடு தண்ணி போட்டியா? போட்டேன், எடுத்துட்டு வரேன். சரி வா.